Hello students, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா TNPSC Combined Technical Services Exam Non-Interview Post 2024 EEE ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? A stepper motor with a step angle of 15 degree has a stepping frequency of 300 steps per second. The stepper motor speed will be. So stepper motor speed கேட்டிருக்காங்க. So stepper motor speed is equal to beta f divided by 360. ஓகேங்களா? So பீட்டாங்கிறது step angle 15 degree, stepping frequencyங்கிறது 300 divided by 360. ஸோ அது பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12.5 RPS கிடைக்கும். பட் நமக்கு கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா RPM இருக்குது. ஸோ இன்டூ 60 பண்ணிங்கன்னா நமக்கு RPM வரும் 750 RPM. The amount of torque required to move a stepper motor one full step. ஸோ ஒரு எவ்வளோ நமக்கு டார்க் தேவைப்படும் ஒரு ஸ்டெப்பர் மோட்டரை மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இஸ் அ ஹோல்டிங் டார்க். A 3-phase 11 kV 50 Hz 10 MVA star connected synchronous generator has an armature reactance of 2.2 ohm per phase. The leakage reactance is 0.15 times the armature reactance. The armature resistance is negligible. The synchronous reactance per phase. So synchronous reactance is the leakage reactance plus armature reactance. So armature reactance 2.2 கொடுத்திருக்காங்க. Leakage reactance is 0.15 times 2.2. Okay, so 0.15 2.2 plus 2.2. So answer is 2.53 ohm. In the V curve shown in the figure for a synchronous motor, the parameter of y and x coordinates are respectively. So y-ங்கிறது என்ன நமக்கு அப்படின்னா armature current, x-ங்கிறது பார்த்தீங்கன்னா field current. Damper winding in a synchronous motor. So damper winding வந்து ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரிவெண்ட் த ஹண்டிங், ஆனால் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஹண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டார்டிங் த மோட்டார். ஸோ சர்வ்ஸ் டு ஸ்டார்ட் த மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். A 4-pole 50 Hz synchronous machine runs at. ஸோ நமக்கு synchronous speed கேட்டிருக்காங்க. ஸோ 120 f/p. ஸோ f is 50 Hz, pole is 4. ஸோ answer is 1500 RPM. A rotor of a hysteresis synchronous motor. So rotor எப்படி இருக்குன்னா is made up of high retentivity hard steel. A 25 kVA star delta connected 3-phase transformer has voltage rating of 3.3 kV on primary side. If the turns ratio is 5:1, then the line current on secondary side. So line current கேட்டிருக்காங்க, secondary sideல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டர்ன்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைமரி லைன் கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைமரி லைன் கரண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா P = VI. தட் இஸ் இங்கே 3 ஃபேஸுங்கிறப்ப நமக்கு √3 VLIL அந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு the power divided by √3 into VL. ஸோ VL வந்து 3.3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு 4.37 ஆம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வோல்டேஜ் வந்து நம்ம ஒரு அதாவது கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து லைன் கரண்ட் ஆன் செகண்டரி சைடு வேணும். ஸோ லைன் கரண்ட்டுக்கு நமக்கு என்ன வேணும்னா வோல்டேஜ் ஆன் என்னது செகண்டரி சைடு தெரியணும். நம்ம அதுக்காக தான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா V2/V1 is equal to N2/N1. ஸோ டர்ன்ஸ் ரேஷியோவையும் வோல்டேஜ் ரேஷியோ நம்ம கம்பேர் பண்ணி அதில் தான் நம்ம V2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் அந்த V2வை நம்ம அப்ளை யூஸ் பண்ண ஃபார்முலா மாதிரி P divided by √3 VL ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் I2, தட் இஸ் 21.87 ஆம்ஸ் வருது. பட் இட் இஸ் அ ஃபேஸ் கரண்ட். ஸோ லைன் கரண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு டெல்டா கரண்ட்டில் இட் இஸ் √3 I ஃபேஸ். ஸோ √3 into 21.87 பார்த்தீங்கன்னா நமக்கு 37.88 ஆம்ஸ் வரும். The supply voltage to an induction motor is reduced by 10%. By what percentage approximately will the maximum torque decrease அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக மேக்ஸிமம் டார்க்கு நம்ம ஃபார்முலா தெரியும் KE2² divided by 2x2. ஸோ சப்ளை வோல்டேஜ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுத்துக்கலாம், ஸோ மேக்ஸிமம் டார்க் அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ் ஸ்கொயர். இது ஃபஸ்ட் கேஸ். ஓகேங்களா? செகண்ட் கேஸ் என்னென்னா Tmax2ன்னு வச்சுக்கிறேன் இதை. அதாவது வோல்டேஜ் V2ன்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து வோல்டேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் 10%. ஸோ அந்த V2ங்கிறது என்னவா இருக்கும், இருக்கிற வோல்டேஜில் 10% குறைஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும் 90% வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 0.9 V1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு Tmax2 அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் 0.8 of Tmax1. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து 0.8 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரிடக்ஷன் இன் டார்க் அப்படிங்கிறது 1 - 0.81. ஸோ 1 - 0.81 நம்ம பண்ணுறப்ப நமக்கு இட் இஸ் 0.19. ஸோ 20% வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க்கில் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து ரேஷியோ மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வருது. ஸோ அதாவது நம்ம இருக்கிற டார்க்குக்கும்
அதாவது நமக்கு இப்போ வந்து வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ டார்க் ரெடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம ரிடக்ஷன் டார்க் எவ்வளோ கண்டுபிடிச்சோம். ஸோ 1லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஸோ அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா. Match the list 1 and list 2 and select correct answer. So machine graph. So DC motor we know speed torque characteristics. Generator open circuit characteristics. Alternator pathina V curve. Induction motor circle diagram. So answer is option C. A 2000 per 200 volt 20 kVA ideal transformer has 66 turns in the secondary, number of primary turns. ஸோ நமக்கு இப்போ வோல்டேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து செகண்டரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த ரேஷியோ வச்சு நம்ம கண்டுக்கலாம். V1/V2 = N1/N2 வச்சுட்டு இதை வச்சு நம்ம N1ங்கிறது எவ்வளோன்னு கண்டுக்கலாம். ஸோ இட் இஸ் 660. The maximum efficiency of 100 kVA transformer having iron loss of 900 watt and full load copper loss of 1600 watt occurs at which kVA? ஸோ எந்த கேவிஏல நமக்கு நடக்கும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா ஃபுல் லோடு கேவிஏ இன்ட்டு ரூட் ஆஃப் அயன் லாஸ் டிவைடட் பை காப்பர் லாஸ். ஸோ 100, ஸோ நமக்கு 100 kVA இதில் இன்ட்டு ரூட் ஆஃப் 900 டிவைடட் பை 1600. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 75 kVA. In practice, plugging or reverse current braking is used in. So, எங்கே யூஸ் பண்ணுறோம்னா controlling the elevators, rolling mills, printing presses and machine tools. The armature torque of a DC motor is a function. So, torque அப்படிங்கிறது இதோட function சொல்கிறாங்க. So, DC motorல we know torque is proportional to pi into IA. So, armature current and full flux. In a DC machine, the current in each armature coil of lap connected armature is equal to. So, lap connected இருந்துச்சுன்னா current அப்படிங்கிறது it will be divided among the number of parallel paths. So, terminal armature current divided by number of poles. The exciting coils of the commutating poles are connected. So, exciting coils எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்னா in series with the armature. The speed of a DC motor is, so speed of a DC motor is represented by N proportional to EB by pi. So, it is inversely proportional to the flux per pole. If the load current and flux of a DC motor are held constant and voltage applied across its armature is increased by 10%, its speed will அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னா லோட் கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வோல்டேஜ் மட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஸ்பீட் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ N ப்ரொபோர்ஷனல் டு EB by pi, EBங்கிறது V minus IRA. ஸோ இப்போ நமக்கு Vங்கிறது 10% இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் பை 10% பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். So, increase by about 10%. A 250 volt 4 pole wave wound DC series motor was 782 conductors on its armature. It was armature and series field resistance of 0.75 ohm. The motor takes a current of 40 amps. Estimates the speed and gross torque developed if it has a flux per pole of 25 milliweber. So, torque oda formula namakku enna theriyum, that is TA is equal to 0.159 pi z IA into P by A. ஸோ இப்போ 0.159 இருக்குது. ஃப்ளக்ஸுங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ஃப்ளக்ஸ் பர் போலஸ் 25 milliweber, இசட்டுங்கிறது 782. ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் கிவன் ஆஸ் அ 40 ஆம்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேவ் உண்டு. ஸோ நம்பர் ஆஃப் பேரல் பாத்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, A equal to 2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 248 Newton meter. The induced EMF in a DC machine when running at 500 RPM is 180 volt. What is the value of induced EMF while the machine is running at 600 RPM by assuming flux to be constant? So, நமக்கு என்ன சொல்லிக்காங்கன்னா induced EMF for DC machineல 500 RPM இருக்கப்போ 180 volt. So, 600 RPMல இருக்கப்போ எவ்வளோ வோல்டேஜ்னு கேட்டிருக்காங்க. So, we know N is proportional to EB. கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ N1 E1 இருக்கிறப்ப N1, E2 இருக்கிறப்ப N2. ஸோ அது ரேஷியோ எடுக்கிறப்ப நமக்கு என்ன வேணும், நமக்கு E2ங்கிறது நமக்கு என்னென்னு வேணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 216 volt வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. தேங்க்யூ.